பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இந்த தங்கமயிலும் சரவணனும் படம் பார்க்க போகிறாங்க. அப்போ வந்துட்டு வரிசையில் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. தங்கமயில் நான் டிக்கெட் எடுத்து வரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம தான் டிக்கெட் எடுத்தோமே, ஐயோ மறந்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த டிக்கெட்டை கொண்டு காட்டுறாங்க. காட்டிட்டு தியேட்டருக்குள்ளே போகிறாங்க. பயங்கரமாக இருக்குது. ஏசி பால்கனியில் உட்காந்துருக்காங்க. தங்கமயில் நம்ம எங்கே டிக்கெட் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. நம்ம பால்கனியில் தான் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதான் நம்ம கேட்டுக்கணும்ல, திடீர்னு வந்து நம்மளை இடம் மாறி போச்சுன்னா எப்படி அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம ஆன்லைனில் புக் பண்ணும் போதே தான் அவங்க நம்பர் கொடுத்துட்றாங்களே, நம்ம சொன்ன நம்பரில் போய் உட்காருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காடுறாங்க. பின்னாடி பயங்கரமாக 2-3 பேர் குடிச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு படத்தை பயங்கரமாக பார்த்துட்ருக்காங்க. உடனே சரவணன் எழுந்திரிச்சு, ஏன் இங்கே தியேட்டரில் வந்து கத்திகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. டேய் நீ எங்கேயோ ஓட்டிகிட்டு வந்திருக்க, அதே மாதிரி ஓட்டிட்டு போயேன்டா, ஏன்டா எங்கள்கிட்ட வம்புக்கு வர அப்படிங்கிறாங்க. படம் பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நாங்கள் படம் பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்தோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணனுக்கு மரியாதையாக பேசுங்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் உட்காருங்க முதல்ல, தியேட்டர்னால் அப்படி தான் இருப்பாங்க, 4 பேர் கத்துவாங்க, 4 பேர் சிரிப்பாங்க, 4 பேர் அழுவாங்க, அவங்கவுங்க சௌரியத்தில் விடுங்க, நீங்கள் முன்னாடி மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு ஆள் வந்து ராக்கெட் செஞ்சு எறிகிறார் ஒரு பேப்பரில். உடனே இதை பார்த்தோன்னே சரவணனுக்கு யாரா ராக்கெட்டுங்க எரிஞ்சா அப்படிங்கிறாங்க. ராக்கெட் வந்து நாங்கள் விடுத அளவுக்கு இது வந்து ஏவுகணை தளமில்ல அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு கோவம் வராது அப்படிங்கிற வந்தா என்னையா செய்வ அப்படிங்கிறாங்க. மாமா என்கிட்ட வம்புழுக்கிறாங்க, நீங்கள் விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அமைதியாக இருக்கிறாங்க. தங்கமயில் நம்ம முன்னாடி போயிருப்போம் அப்படிங்கிறாங்க. மாமா அப்படி இருக்க முடியாது, இங்கே எந்த டிக்கெட் நம்பரோ அதே இதில் தான் உட்கார முடியும், இல்லைன்னா அவங்க வருவாங்க, இந்த நம்பரில் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னாக்கா அவங்க முன்னாடி அவங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்கல்ல, நம்மளுக்கு மாற்றிடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் வந்து தியேட்டரில் வேலை பார்க்குற பையன் வராரு. வந்தோடனே தங்கமயில் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து இங்கே பிரச்சனையாக இருக்குது, பின்னாடி இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, தாள் பேப்பர் அதெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்காங்க, ஒன்று அவங்கள தூர போக சொல்லுங்கள், இல்லை எங்களுக்கு வேறு சீட்டு மாற்றி கொடுங்க அப்படிங்கிறாங்க. சரி மேடம் நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் அமைதியாக இருங்க வைக்காதாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை போனவனுக்கு ஒரு பூசை கொடுக்குறாங்க. ஐயோ விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஓனர்கிட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கேனாலும் போடா, நாங்கள் ரெகுலர் கஸ்டமராக, அவங்க இன்றைக்கி வந்திருக்காங்க, நீ அவனு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கே அப்படிங்கிறாங்க. சரிண்ணே விடுங்கன்ட்டு போகிறாங்க. மேடம் அவங்க ரெகுலராக வரவங்க, அவங்க இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீங்களும் உங்கள் வீட்டுக்காரர் முன்னாடி இருங்க, நான் அந்த முன்னாடி இருக்கவங்க இங்கே மாற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருக்கவங்கள பின்னாடி மாற்றி விட்றாங்க. 2 ஜென்ஸு, இவங்க அங்கே போய் முன்னாடி உட்காந்துருக்காங்க. மாமா இப்போ தெரியுதா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் சூப்பராக இருக்குது, பின்னாடி ஒன்றும் கத்திட்டே இருந்தானே எனக்கு சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. மாமா ஏசி எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் ஒரு நாளும் ஏசி தியேட்டரில் படம் பார்த்ததில்ல, அதுவும் 1200 செலவு பண்ணி எங்கள் வீட்டில் யாருமே பார்க்க மாட்டாங்க, அப்படி நினச்சி பார்த்ததும் இல்லை. செந்தில் படம் பார்க்கணுன்னு சொன்னாங்க கூட எங்கள் அப்பா தான் தியேட்டரில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு கொடுத்தாரு, 60 ரூபா 120 டிக்கெட் எடுத்துக்கொண்டு கொடுத்தாரு. இதுதான் நடந்துச்சே தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம தான் வந்து 1200 டிக்கெட்டில் படம் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அம்மா டிக்கெட் அதுக்கு மட்டுமா, இப்போ பாருங்கள் அப்படிங்கிறாங்க. தம்பிங்க வாங்க இதெல்லாம் கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுக்குறாங்க. இவ்வளோவா சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. மாமா தியேட்டரில் படம் பார்க்குற சாதாரண விஷயமா, கூல்ட்ரிங்க்ஸ் நம்ம தேவைப்படும்போது குடிச்சிக்க வேண்டியதான், பாப்கார்ன் சாப்பிட வேண்டியதான், அப்படி இப்படிங்கிறாங்க. நீ இவ்வளோ சாப்பிட்டா எப்படி வீட்டில் போய் நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஃபுல்லாலாம் சாப்பிட வேண்டாம், பாதி சாப்பிட்டு வைக்கணும் ஸ்டைலாக அப்படிங்கிறாங்க. உடனே சிரிச்சுக்கிட்டே சரவணன் சாப்பிட்றாரு. ஒருத்தருக்கு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. உடனே பின்னாடி இருந்து ஒருத்தன் சொல்கிறாங்க, நம்மளுக்கு பொண்ணே கிடைக்காம முடிச்சிட்ருக்கோம், ஒருத்தன் கல்யாணத்தை முடிச்சு இங்கே வந்து முதல்ல கொண்டாடிடுவோம் போலையே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சரவணனுக்கு வெக்கமாக இருக்குது, என்னடா இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு, தங்கமயில் நம்ம எதனா வீட்டில் போய் சாப்பிடுவோம், அதில் ஒரு கேரி பேக் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வீட்டில் போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இங்கே தாங்க சாப்பிடணும், இங்கே சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படம் ஓடிக்கிட்டு இருக்குது. இங்கே தங்கமயில் கத்திக்கிட்டே பார்த்துட்ருக்காங்க. தங்கமயில் ஏன் சவுண்டு விட்டுட்ருக்க, வீட்டில் அமைதியாக இருப்பேன், இங்கே வந்து சவுண்டு விட்டுட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க தியேட்டருக்கு வந்தாலும் ஜாலி பண்ணணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பக்கத்தில் சொல்கிறார், ஆமாம் சார் தியேட்டருக்கு வந்தாலும் ஜாலி பண்ணணும், நீங்கள் ஏன் மூட் அவுட்டாக இருக்கீங்க, வீட்டை மாதிரி ஜாலியாக இருங்க அப்படிங்கிறாங்க. ஜாலியாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டரில் பார்த்துட்ருக்காரு. ஏங்க லவ் சீன் சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயிலை பார்த்து சிரிக்கார். பரவாயில்லையே படம் பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்படிலாம் வாழ்க்கையில் அனுபவிச்சது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. நம்ம வீட்டு நாகரிகம் வேறு, இவங்க வீட்டு நாகரிகம் வேறு போல், நல்லா வசதியாக பிள்ளைய வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. தங்கமயில் என்னங்க ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லை, இடைவேளைக்கு நம்ம வெளியே போவோமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க கொஞ்சம் வெளியே போய் காற்று வேண்டியது தான் நல்லது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறார், அதான் நம்ம எல்லாம் வாங்கிட்டோமே இதில் இருந்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு உட்காடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ஏங்க இந்த நம்ம தியேட்டரில் விண்ட்ரோல் விடும்போது ஐஸ்கிரீம் சூப்பராக கொடுப்பாங்க, அதுக்கு நம்ம புக் பண்ணும் போதே காசு நான் கட்டலை, உங்கள் கையில் காசு இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்பாட்ட ஒரு 300 வச்சுருக்கேன், 300 காணுமா அப்படிங்கிறாங்க. அது 100 தாங்க, ஆளுக்கு 100 சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்கவங்க தங்கமயில் வீட்டில் கடன் கொடுத்துருக்குறாங்க. அவங்க ஒரு 5-6 வருஷமாகவே அந்த கடனை கேட்டு அலைகிறாங்க, இவங்க கொடுத்த பாடு இல்லை. இதுதான் வந்து தங்கமயிலோட
வீட்டில் கொடுத்தவங்களுக்கு சரியான கடுப்பாகுது. இந்த பாக்கியம் மோதனம் இது. இந்த பாக்கியம் வீட்டில் கடனை வாங்கிட்டு அவங்க 5 காசு கொடுக்கவே இல்லை திருப்பி. அவன் இந்த தேட்டரில் படம் பார்க்க வந்திருக்கா புருஷனை கூட்டிகிட்டு. இந்த தேட்டர்லேயே அதிக விலை. இவங்க இருக்கிற சீட்டு பால்கனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு மட்டுமே ரூ. 500 இருக்கும். இவங்க வந்துட்டு இதில் பார்த்துக்கிட்டு விளாந்துவாங்க. நம்ம பணத்தை கொடுத்துக்கிட்டு நம்ம கஷ்டப்படணும் போல் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. உடனே தங்கமயில் நெல் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் ஷாக்காகிறாரு. நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. நான் யாருன்னு அந்த பிள்ளைக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப உறவினரா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இவங்களுக்கு சொந்தக்காரங்க கிடையாது, நான் பந்தக்காரனும் கிடையாது, என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க சரியா. இந்த பிள்ளைக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும்னு சொல்லிட்டு என் அப்பனும் எம்மையும் வந்து வாங்கினாங்க. திருப்பி தரவே இல்லை. என்கிட்ட ஒரு 20,000 வாங்கினாங்க. அதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு, என்றைக்கு தருவாங்கன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவர் வந்து ஆள் தெரியாமல் சொல்லுதாரு வைக்காரு அப்படிங்கிறாங்க. ஏமா நீ பாக்கிய மோதனை, உனக்கு இந்த ஊர் தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சரவணன் ரொம்பவே ஷாக் ஆகிறாரு. தங்கமயில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாமா எனக்கு அதான் ஒன்றும் புரியலை, எங்கள் அப்பா அம்மா யார்ட்டையுமே கடை வாங்க மாட்டாங்க, இவங்க ஆள் தெரியாமல் சொல்கிறாங்களே என்னமோ அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஏம்மா உன் பேர் தங்கமயில், உங்கள் அம்மா பேர் பாக்கியம், உங்கள் அப்பா பேர் இது, உன் ஊர் இது, நீ இன்னும் தான் படிச்சிருக்க, என்ன எல்லாமே எனக்கு தெரியும் இல்லைங்கடா. நீ வந்து ஒன்று தெரியாதவன்ட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க. எங்கள் பணத்தை எப்போ தருவீங்க அப்படிங்கிறாங்க. நானும் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. வாங்கினது உங்கள் அம்மா தான், உன்னை சொல்லி தான் வாங்கினாங்க சரியா. பணம் எனக்கு வந்தாகணும், இல்லைன்னு நீங்கள் இந்த இடத்துக்கு நகண்டு போக முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாங்க, அவங்க அம்மா வாங்கினதுக்கு இவங்களே எதுக்கு தங்கமயிலே எப்படி நீங்கள் பண்ண முடியும், இது என் வீட்டம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாது, வெறும் 20,000 நீங்கள் வந்து மதிப்பீங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி 20,000 வந்து அவங்களுக்கு 20 லட்சம் மாதிரி, ஒரு நாள் அவங்களால தர முடியாது. என் அப்போ 1 நம்பர் சோம்பேறி, ஒரு வேலைக்கு போக மாட்டான், வைக்க மாட்டான். என்கிட்ட வாங்கிட்டு தரவே இல்லை. அதனால் சரி வராது தம்பி. தியேட்டரில் 1000 2000 செலவு பண்ணி படம் பார்க்க வந்தது தெரிஞ்சவங்களுக்கு அந்த 20,000 1000 தந்து கழிக்க தெரியாதா, இல்லை வட்டியாவது கொடுக்க தெரியாதா? ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்கணும், நாங்கள் பார்த்துக்கிட்டு வயிறு எரிஞ்சிட்டு இருக்கணுமா தம்பி அப்படிங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. 20,000 கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. 20,000 தான் கொடுத்துருக்கீங்க, இந்த செயினை வச்சுக்கோங்கன்னு சொல்லி செயினை கலத்தி கொடுத்துட்றாங்க. ஏங்க 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 அப்படிங்கிறாங்க. சரி நம்பரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. உடனே உங்கள் அப்பா உண்மையிலே வேலைக்கு எதுவும் போகலையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இவங்க பிடிக்காம ஏதோ சொல்கிறாங்க, எங்கள் அப்பா வந்து அவசரத்துக்கு வேணால் வாங்கியிருப்பாங்க, இப்படிலாம் எங்கள் அப்பா கடை வாங்குற ஆள் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் அப்படி மதிக்கிறாங்க வைக்கிறாங்க, அவங்க வீட்டை பற்றி ரொம்ப தரக்குறவாக பேசுகிறாங்க, அவங்க வீட்டினுடைய எல்லாத்தையுமே சொல்லுதாங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இவருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஏதோ வகையில் ஆகாது போல், அதனால தான் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க அம்மாவுக்கு. ஃபோன் அடிச்சோமா இந்த மாதிரி நாங்கள் தியேட்டரில் படம் பார்த்துட்டு இன்டர்வலுக்கு வந்து நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றதுக்கு வெளில வந்தோம். அப்போ அவங்க கடன்காரங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு 2 பேர் நம்மளை பார்த்துட்டே இருந்தாங்க, நானும் சரி யாருன்னு சொல்லிட்டு கவனிக்காமல் போயிட்டேன். அவங்க பின்னாடியே வந்து நீ வந்து பாக்கியம் மோதனை, எங்கிட்ட கடன் வாங்க தெரிஞ்சு பணத்தை திருப்பி தர தெரியாதோ, பணம் ஒழுங்கு மாதிரியாக வரணும் இல்லைன்னா அவங்கள விட மாட்டேன் அப்படி இப்படின்னாங்க. சரவணமாமா அப்போ வந்து செயின் நாற்று கையில் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, செயின் நாற்று கொடுத்துட்டாரா, அவனுக்கு 20,000 தாண்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் வட்டி முதலமாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் பிரச்சனை பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. எந்த தேட்டரில் அந்த தேட்டரில் நடக்கணும், உடனே தேட்டருக்கு வரேன் அப்படின்னு சொல்லி தேட்டருக்கு போகிறாங்க. தேட்டருக்கு போனால் கடன்காரன் எங்கே இருக்கான் அவங்க காமிக்காங்க. நான் என்னதான் நீங்கள் வந்திருக்கீங்க, ஒன்றும் இல்லை மருமகன், எனக்கு இந்த தேட்டருக்காக தெரிஞ்சவர் தான், இருங்க அப்படின்ட்டு நேராக அங்கே போகிறாங்க. ஏய் நீ எப்படி என் பொண்ணை மதிக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாக்கியம் என்ன உன் மருமகன் செயின் வந்து எனக்கு வரையா அப்படிங்கிறாங்க. உனக்கு 20,000 தானே தரணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வட்டி முதல்ல யார் தருவா அப்படிங்கிறாங்க. வட்டியும் தர முடியாது, முதலும் தர முடியாது, 20,000 மட்டும் வாங்கி மீதி பணத்தை தான் வா அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூட்டி போய் நேராக போய் ஒரு கடையில் போய் விற்காங்க. அங்கே ஒரு 45,000 கொடுக்காங்க, 20,000 கையில் கொடுக்காங்க. மீதி 25,000 கையில் வச்சுக்கிட்டு நேராக வராங்க. தேட்டரில் இருக்காங்க இவங்க. உடனே மருமகனை அவன் வந்து ஒன்றத்துக்கு ஆகாதவன், அதனால் அப்படி பேசியிருக்கான், மனசுக்கு எதுவும் இது பண்ணாதீங்க, அவனை கூப்பிட்டு சத்தம் போட்டான், இப்போ ஓடிட்டான். ஏன்னா என் மருமகன் கஷ்டப்படக்கூடாது, என்னங்க மருமகனை 20,000 இருக்குது கையில் வச்சுக்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தை இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை மருமகனை பணமாக இன்றைக்கி போகும் நாளைக்கு வரும், ஏன்னா என் வீட்டுக்கார் அவசரத்துக்கு எதுவும் வாங்கினாரே தெரியல, ஏன்னா எங்கள் பேர் சொல்லி வாங்கியிருப்பார் பொழுது, சரி அவர் என்கிட்ட எதுவும் சொல்லதுக்கு மாசப்பட்டு வாங்கியிருப்பார் போல், தொழில் பண்ணுறவங்க எல்லாம் வரக்கூடியது தானே, இந்த 20,000 வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, சரி தங்கமயில் படம் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேராக அவங்க அந்த விற்றதுலேயும் ஒரு 5,000 எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க. சரி ரைட்டு, வந்ததுக்கு ஒரு 5,000 லாபம்.
மறுமொழியும் சமாளித்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாண்டியன் வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் படம் முடியவே இல்லை. அப்போ சரவணனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இங்கெல்லாம் நடக்கிற நிகழ்வுலாம் நினச்சி பார்க்காரு. தங்கமயில் நம்ம கிளம்புவோமா அப்படிங்கிறாங்க. சரி கிளம்புவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அதில் உள்ள ஸ்நாக்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்போ இதெல்லாம் வீணாக தானே போகும் அப்படின்னு கேட்குறாரு சரவணன். ஆமாம் ஆமாம் அவ்வளோதான், தியேட்டர் க்ளீன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் இது வீணாக போகும் உணவுப் பொருள், அதனால் வந்து ஒன்று யாராவது சாப்பிடணும், இல்லை யாருக்காவது கொடுக்கணும், வீணாகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். அதனால் அதில் கேரி புக்கில் கட்டிக்கலாம். ரோட்டில் யாராவது பார்ப்போம், தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுப்போம், இல்லை கஷ்டப்பட்டவங்க வந்தாலும் கொடுப்போம், இல்லையா வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சரி மாமா அப்படிங்கிறாங்க. போகிற வழியில் யாராவது வராங்களான்னு பார்த்துட்டே போகிறாங்க. பைக்கில் ஒருத்தரும் வரல. யாராவது வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே மீனாவும் சரவணனும் மீனாவும் செந்திலும் புறப்படாமல் உட்காந்துட்ருக்காங்க. என்ன 10 மணிக்கு உங்களுக்கு ட்ரெயின்னு சொன்னீங்க, நீங்கள் கிளம்பலையா அப்படிங்கிறாங்க. 10 மணிக்கு தானே வண்டி, மணி 9 தான் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்படியா, 1 மணி நேரம் தான் இருக்குது, அதுக்குள்ளே புறப்படுங்க. நீங்கள் என்ன நேரத்தில் வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் சொன்னேன் 9 மணிக்கு வந்துடும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படின்னாலும் நீங்கள் 9 மணிக்கு விட்டாலும் நீங்கள் வரதுக்கு எப்படினாலும் 1/2 hour ஆகிருக்கும்ல, அதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா தான் சீக்கிரம் வரணும்னு வந்துட்டாங்க, நீங்கள் சென்னைக்கு போகிறீங்களா அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படின்னுட்டு இருக்காங்க. இது சொல்லி என்ன சரவணா படம் பார்த்தியா நல்லாயிருக்கா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே நல்லா இருந்துச்சுப்பா அப்படி இப்படிங்கிறாங்க. ரைட்டு, 1200 செலவு பண்ணியிருக்கேன், ஆனால் அதுக்கு பிரயோஜனப்படணும்ல, நல்ல படமாக இருக்கணும்ல, குடும்ப படமாக எப்படி அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா லவ் காதல் படம்பா. காதல் படமா? ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே சிரிக்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, மாமா நாங்கள் சென்னைக்கு போய்ட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. செந்திலை பார்த்து போயிட்டு வாங்க சரியா, மீனா புள்ள கேட்கறதெல்லாம் வாங்கி கொடு, நான் அப்படியே 1000 ரூபா வச்சுக்கா அப்படிங்கிறாங்க. செந்தில் சொல்கிறாரு, அவங்க படம் பார்க்க போகிறாங்க, அதுக்கு 1200, சென்னைக்கு போகிறதுக்கு வெறும் 1000 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு பையில் வைக்காங்க. உடனே கொஞ்சம் தள்ளி போனோன்னே மாப்பிள என் பங்கு ஒரு 5000 தரேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. உடனே மாமா இருக்கட்டும் மாமா அப்படின்னு, நான் தானே செய்யணும், அவள் என் மகா, நீ வந்து என் மருமகன், உங்களை நான் கல்யாணம் முடிச்சிருந்தா விருந்து கூப்பிட்ருப்பேன், நான் கல்யாணம் முடிக்கலை, தனி மனுஷனாக இருக்கேன், நீங்கள் 4 இடம் சுற்றிட்டு வாங்க அப்படிங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறார், அந்த 5000 ரூபாயாவது உனக்கு அப்படிங்கிறாங்க. மச்சான் நீங்கள் தந்த சம்பளத்தில் தான் சேர்த்து வச்சு கொடுக்கேன், என் மருமகனுக்கு செய்யணும்னு நினச்சி செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வராரு, அண்ணா இதில் ஒரு 2000 ரூபா இருக்கு வச்சுக்கண்ணே, இந்த இவ்வளோ தானே பரட்ட முடிஞ்சு, வேறு இல்லைண்ணே அப்படி. என்றெல்லாம் காசு வேண்டாண்ணே, என்கிட்ட இருக்குடா அப்படிங்கிறேன். வச்சுக்கண்ணே, சென்னைக்கு போகிறேன், 4 இடம் சுற்றி பாருண்ணே அப்படிங்கிறாங்க. கதிர் வேண்டாம், நீ ராஜிக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படிங்கிறாங்க. நான் இங்கே தானே இருக்கேன், ராஜி கேட்குறத வாங்கி கொடுத்துருவேன் மணி அண்ணி, நீங்கள் அதை வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. வேண்டாம் கதிர் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணே மாமா தந்தார் வாங்கிட்டேன், நான் இலைய வேணும்னு வாங்க மாட்டேங்கண்ணே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைடா அப்படி வாங்கிக்கண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன்ட்ட காசு கொடுக்குறதுக்கு காசே இல்லை, என்ன செய்யணும்னு தெரிலன்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காரு. ஏம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு 1000 ரூபா தான் தாமா அப்படிங்கிறாங்க. நான் எங்கடா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி பைசா தான் வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. ராஜி ஓடி போய் ஒரு 2000 ரூபா எடுத்து கொடுக்காங்க. என்ன செந்தில் இது 2000 ரூபா வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே உன்ட்ட எதுனே காசு அப்படிங்கிறாங்க. வச்சுக்கடா, எல்லோரும் தரமா நானும் தரணும்டா, வச்சுக்கடா பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏங்க அவங்க படம் பார்க்க போனவங்களுக்கு வந்து மாமா 1000 ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணார், உங்களுக்கு 1000 ரூபா தராரு, உங்கள் தம்பி மாதிரி என்னென்னா தராங்க, அவங்க அண்ணன் மாதிரி என்னென்னா தராங்க, எனக்கு யாரும் தரலையேங்க அப்படிங்கிறாங்க. உடனே எங்கள் அம்மா ஒன்றும் தரலையா அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களெல்லாம் சொல்லாமல் என்கிட்ட ஒரு 5000 ரூபா தந்தாங்க அப்படிங்கிறாங்க. தானே எங்கள் அம்மா அவங்ககிட்ட க்ளோஸாக இருப்பாங்களே, அதான் எங்கள் அம்மா தந்துருப்பாங்களேன்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. எங்கள் அத்தை வந்து எனக்கு தாய்க்கு தாயாக இருக்காங்க, அதில் மாற்றிக்கிறது இல்லை, சென்னைக்கு பார்த்து போங்க அப்படிங்கிறாங்க. அது போக அப்பா சொன்ன வேலையெல்லாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் முடிச்சுட்டு வாங்க, மீதி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அம்மா இப்படி சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் சொன்னாங்க, உங்கள் ட்ரைனிங்கை முடிங்க, நீங்கள் சுற்றிட்டு வாங்க, என்ன வேறு ஒன்றுமே இல்லை, நீங்களும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு புதுசாக வேறு எங்கேயும் போகல, அப்படி தனியாக போகணும் போது நீங்கள் போய் சாமி படம் தான் அவங்க அப்பா பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தார், அது சரி வராது, அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா சுற்றிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ட்ரெயினிங்க்கு வந்தவங்க எல்லாமே பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. வந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இங்கேருந்து பஸ் ஏறி நம்ம ட்ரெயினில் போய் போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி ஒரே ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தாங்க. ஃபஸ்ட்லேருந்து நேராக இறங்கி ட்ரெயினுக்கு போகிறாங்க. அங்கே நேராக சென்னைக்கு இறங்குறாங்க. சென்னை இறங்கினோன்னு ஒரு லாட்ஜ் எடுத்து தங்குறாங்க. உடனே என்ன மீனா ரூம்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க எப்படி சொன்னாங்க விடுவாங்களா வீட்டில், அதனால தான் சொன்னேன், இங்கே ட்ரெயினிங் வரவங்க எல்லாருமே ரூம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஃபேமிலியாக தங்குறது மாதிரி இருக்காது, அங்கே அந்த வசதி இருக்காது, கவர்மெண்ட்டில் அப்படி தானே இருக்கும், அதனால் வந்து நம்ம தனியாரில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ஜ் எடுத்து தங்குறாங்க. மீனா செமையாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாங்க செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி ஒரு ரூம் வந்து நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. மீனா நம்ம வீட்டில் நடக்குமா அது நம்மளுக்கு இருக்குன்னா அது நடக்குமா அப்படிங்கிறாங்க. ஏங்க இருக்காது, நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், நீங்கள் உங்கள் அப்பா கடையில் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறாங்க. நீ வேலை பார்க்க, நான் எங்கள் அப்பாட்ட வேலை பார்க்குறேன், எனக்கு தான் சம்பளம் கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன சம்பளம் கிடையாதா, உங்கள் அப்பா வந்து உங்களுக்கு செலவுக்கு இது வரைக்கும் தந்ததே இல்லையா அப்படிங்கிறாங்க.
இல்லை மீனா தந்ததில்லை, நான் ஏதாவது செலவுக்கு வேணுன்னா ஒரு 50 100 எங்கள் அம்மாட்ட கேட்பேன் தருவாங்க, மற்றபடி நான் எங்கள் அப்பாட்ட தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்களும் தான் பாலிடெக்னிக் படிச்சீங்களா, அப்படி ஏதாவது வேலைக்கு ஏதாவது போயிருக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பா கடையில் வந்து ஒத்தியில் கிடந்து கஷ்டப்பட்டு கிடந்தாங்க, சரி அப்பாவுக்கு நம்ம ஹெல்ப்பாக இருக்குமேன்னு சொல்லி நின்றுட்டேன். எங்கள் அண்ணன் ஒரு அப்புறாணி, வாயில் வந்து டவார்னு பேச மாட்டான், அதனால் வந்து அவன் பிடிச்ச வேலையை பார்க்கட்டுன்னு விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, சரவண அண்ணன் வந்து எங்களுக்காக என்னென்னாலும் செய்வான், நாங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் அவன் வந்து பழி ஏற்றுப்பான். பார்த்தல நம்ம கல்யாணத்துக்கு கூட கதிர் வந்து அந்த பணத்தை எடுத்துட்டான், நான் தான் எடுத்தப்பான்னு சொல்லி முதல்ல முந்துவோம். அந்த மாதிரி அப்படி ஒரு அண்ணன் கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சுருக்கணும் பாரு. நம்ம கல்யாணம் முடிச்சுக்கும் போது கூட எங்கள் அண்ணன் வந்து வருத்தமே படலை, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உண்மையிலே சரவண மாமா சூப்பரு, கதிரும் சூப்பர் தானே அப்படிங்கிறாங்க. கதிர் நான் சில நேரம் கோவப்படுவான் வைப்பான், நான் வந்து பழக்கத்தில் சூப்பர் பாரு, நான் சென்னைக்கு போகிறேன் அப்படிங்கும்போது நான் கடையை பார்த்துக்குறாங்கிறான், அவன் கையில் வச்சுருக்க காசு எனக்கு தரான். ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. எனக்கு இளைய என் தம்பி, அவன் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமத்தில் வேலை பார்க்குறான், அதில் கிடைக்கிற பணத்தில் அண்ணன் நீ செலவுக்கு வச்சுக்கா, சென்னைக்கு போகிற பார்த்து போயிட்டு வாங்க, இதெல்லாம் இங்கே ஒரு பெரிய ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. நான் கூட கூட்டு குடும்பத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு வந்தேன். இங்கே வந்த பிறகு தான் தெரியுது இவ்வளோ சந்தோஷம் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க பாண்டியன் ரொம்ப கோவக்காரன், அந்த குடும்பத்திலே போகிற லவ் பண்ணுற அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி வரும்போது தான் தெரியுது இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ராஜி தான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, அழுதுட்டாளா அப்படிங்கிற. ஆமாம், அவள் என் கூட அக்கான்னு என் கூடயே கிடப்பா. இப்போ நான் சென்னைக்கு போகிறேன், 2 நாள் அங்கே இருக்க போகிறேன்னு சொன்னதுனால அவளால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, 2 பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி ஆகிட்டீங்க அப்படிங்கிற. உண்மையிலே எனக்கு கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நினைக்கிறேன் ராஜியுமே எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பா. ஆனால் தங்கமயில் வந்து பேருக்கு தான் பேசுதா, வந்த புதுசுலேருந்து பேரளவு தான் பேசுது, அந்த பொண்ணு கொஞ்சம் நடிக்குது அப்படிங்கிறாங்க. உன்னையுமே நான் அப்படிலாம் நினைக்காத, அந்த வீட்டில் கூட அப்படி வளர்த்துருக்கலாம். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி வளர்ப்பாங்க. ராஜே கதிரை கல்யாணம் முடிக்க முட்டி எதிர் வீட்டில் நின்று ரவுடி பேசுன மாதிரி பேசுவாள். இன்றைக்கி பாரு நம்ம வீட்டில் அவ்வளோ அன்பாக இருக்கா, அவ்வளோ பாசமாக இருக்கா, செந்தில் மாமாங்க ஒன்று அக்காங்க எவ்வளோ பிரியமாக இருக்கா. அதனால் எது எப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம அதை பற்றியே பேச வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நம்ம வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ட்ரைனிங் நாளைக்கு தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. நாளைக்கு தான், இன்றைக்கி நம்ம எங்கே போகணுமோ போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. சரி மீனா, அப்போ மெரினா பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு மெரினா பீச்சுக்கு போகிறாங்க. ஒரு மாலில் போய் அங்கங்கே சுற்றுறாங்க, அப்புறம் போய் படம் பார்க்குறாங்க, அங்கங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நம்ம லவ் பண்ணும்போது கூட இப்படி சுற்றுனது இல்லைங்க, இப்போ தாங்க சுற்றுறோம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, உண்மையிலே நம்ம லவ் பண்ணும்போது என்கிட்ட 5 காசு கிடையாது, இப்போ என் கையில் காசு இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லாமே உங்கள் தம்பி மாதிரி தந்ததும் அண்ணன் தந்ததும் உங்கள் மாமா தந்தது தானே அப்படிங்கிறாங்க. எல்லாம் காசு தானே, இந்தியன் மணி தானே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. எங்கே சுற்றுறாங்க, சுற்றி பார்த்துட்டு ரொம்ப வசதியாக ரூம் போகிறாங்க, வந்து ஏசி போட்டு தூங்குறாங்க. இது ஒரு வகை ஜாலியாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், உண்மையாக தான், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கோம், அது போக தேனிலவு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. தேனிலவுனா வேறு மாதிரிங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நம்மளுக்கு தான் தேனிலவு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாள் ட்ரைனிங் வருது. ட்ரைனிங் வரும்போது மீனா ட்ரைனிங் போகிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ட்ரைனிங் வந்து 1 hour தான், முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். நீ தான் சொன்னால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சும்மா சொன்னேன், 1 hour தான், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குன்னா சரி வருமா அப்படின்னுட்டு இருக்காங்க. அதில் ட்ரைனிங்கும் முடிக்கிறாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பி போகிறாங்க. அப்போ அவர் ஃபோன் அடிக்கார். என்ன நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சியா அப்படிங்கிறாங்க. அப்பா நான் வந்து அங்கேயே இருக்க வேண்டியது மாதிரி போச்சுப்பா, ட்ரைனிங் கூட இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் கேட்டாங்க, அதனால் மீனா கூட இருந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா உன்னை நம்பி நான் சொல்லிட்டேன்டா அப்படிங்கிறாங்க. சரி இருந்துட்டியா, சரி விடு அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலையை முடிச்சுட்டு வா அப்படின்ட்டாரு. அவங்க அப்பா வேலையா அப்படின்னு. இல்லை நீ உன் பொண்டாட்டியை மட்டும் காணும் அப்பா கூப்பிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டார் அப்படிங்கிறாங்க. நம்ம மாமாவா அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்போ எம்டன் தான் கூப்பிடுவீங்களா அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா வந்து இல்லாத நேரத்தில் நாங்கள் கடையில் அப்படி தான் பேசிகிட்டு இருப்போம், சில நேரத்தில் குமரேசன் தாத்தா போட்டு கொடுத்துருவாரு, அதனால் அவர் இருக்கும்போது பேச மாட்டோம். நான் மாமா கதிர் வந்தாலும் பேசிப்போம், சரவணன் வந்தாலும் பேசிப்போம் அப்படிங்கிறாங்க. சரி சரவண மாமாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டார்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் சரவண மாமா பேசுறது? இல்லை, அவருக்கு பொண்ணு கிடைக்காம மாமா செருப்பு போடாமல் அந்த நேரம் வச்சார், வீடே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, மாமா வேறு மாலை போட்டுட்டு நான் சாமியாராக போகிறேன்னு சொல்லி கொஞ்ச நாள் பில்டப் பண்ணார், அப்புறம் வந்து பூசை கொடுத்தோன்னே எல்லாம் மாறிடுச்சுல அப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் மீனா, அதை நினைக்கும் போதே கனவு மாதிரி தான் இருக்குது, அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா நம்ம வீட்டுக்கு பிடிச்ச சாபம்லாம் போன மாதிரி ஆயிடுச்சுல அப்படின்னுட்டு இருக்காரு செந்தில். உண்மையில் தான், அது இன்னமும் உண்மை தான். இப்போ எல்லோரும் கல்யாணம் முடிச்சாச்சு, இப்போ அரசி மட்டும் இப்போ கல்யாணம் முடிக்கணுன்னா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க மீனாவும் செந்திலும். அப்போ மீனா சொல்கிறாங்க, நம்ம சித்தப்பாவுக்கும் கல்யாணம் முடிக்கணும்லாங்க அப்படிங்கிறாங்க. யாருக்கு? இது நம்ம பழனி மாமாவா? அவருக்கும் பொண்ணு பார்க்கணும், அவருக்கு வயசாகிட்டு யார் பொண்ணு கொடுப்பான்னு தெரில, எங்களுக்கெல்லாம் அவர் 5 வயசுக்கு மூத்திருப்பார்,
அதனால தான் வந்து பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, சரவண மாமாவோட 2 வயசு தானே மூத்திருப்பார் அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். சரவண மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லி இவ்வளோ ஃபீல் பண்ணவங்க கோமதி அத்தை வந்து அவங்க தம்பிக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல அப்படிங்கிறாங்க. இல்லை, பலமுறை எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அதுபோக எங்கள் அப்பா முடிவு தானே, எங்கள் அப்பா நினச்சா தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதை சொன்னால் தப்பாக நினைப்பீங்களான்னு தெரில அப்படிங்கிறாங்க. என்ன மீனா, என்ன ஐடியா மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை, நம்ம அரசி வந்து அவருக்கு முறை பொண்ணு தானே, அக்கா பொண்ணு தானே, பேசாமல் அரசியை வந்து பழனி சித்தப்பா கட்டி வச்சானே அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிற, அதுக்கு அரசி சம்மதிக்கணுங்களா அப்படிங்கிறாங்க. அரசியை நம்ம சொல்லி புரிய வைக்கலாம், யாரையும் விரும்பின மாதிரி தெரியல. விரும்பலான்னு சொல்லும்போது சொந்த மாப்பிள்ளைக்கு வாக்கப்படல என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, அவள் படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாளே அப்படிங்கிறாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு படிக்க வேண்டியதானே. எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்குது. சித்தப்பாவும் தனியாக இருக்கிறதுக்கு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும், அப்படியே இருந்துட்டாருன்னா நான் சந்தோஷமாக இருக்கும்ல குடும்பத்தில் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுறது யோசனையும் நல்லா தான் இருக்குது. மாமாவும் மாதிரி ஒரு தங்கமான மனுஷனும் கிடைக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மச்சினனையும் நம்ம உலகத்தில் எதிர்பார்க்க முடியாது. தங்கமான மனுஷன், இப்படி ஒரு மனுஷன் என் தங்கச்சி கிடச்சா நல்லது தான். ஆனால் அரசி இப்படி எடுத்துகிட்டேன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க. நான் வேணால் அதை பேசட்டுமாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, தயவுசெய்து வாயக்கே நீ வச்சிடாத. இந்த மாதிரி யோசனை வந்து அம்மாவோ அப்பாவோ செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் மீனா நினைக்காங்க, சரி ரைட்டு, நம்ம அத்தைட்ட சொல்லிடுவோம், அத்தைட்ட சொன்னால் தான் ஓகே இருமே ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் கூட 2 நாள் சென்னையில் இருந்து அவங்க பாட்டில் சுற்றுறாங்க. அப்போது தங்கமயில் அங்கே வீட்டில் வழக்கம் போல் கோழி மூட்டுறாங்க பாண்டியன்ட்ட. மாமா 2 நாளில் மீனாவும் செந்தில் தம்பியும் வந்துடுவேன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, வேறு எதுவும் வேலை இருக்கும் போல் அப்படிங்கிறாங்க. உங்கள் வேலையும் செஞ்சு முடிக்கலா மாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு அனுப்புனேன், அவன் வந்து அவங்க போகவே இல்லாமல் இருந்திருக்கான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு செந்தில் மீனா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ தங்கமயில் வாசலே நிப்பாட்டி, மீனா நில்லுங்க, தம்பி நில்லுங்க, நீங்கள் எதுக்கு 2 நாள் சொல்லிட்டு இத்தனை நாள் கழிச்சு வரீங்க அப்படிங்கிறாங்க. உடனே தயவுசெய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க தங்கமயில், நம்ம முதல்ல வீட்டுக்குள்ளே வந்துக்கிறோம்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் செஞ்சது ரொம்ப தப்பு. மாமா ஒரு வேலை சொல்லியிருக்காங்க, அதை செய்யணுமா நீங்கள் செய்யக்கூடாதா அப்படிங்கிறாங்க. நீ செய்ய தான் செய்யணும், எனக்கு அங்கே செய்ய முடியல, மீனா கூடயே இருக்க வேண்டியது போச்சு அப்படிங்கிறாங்க. மீனா தானே ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிறாங்க, நீங்களும் அட்டன் பண்ணுறீங்க, அவங்க அட்டன் பண்ணும்போது நீங்கள் போய்ட்டு வர வேண்டியது தானே அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லை, ட்ரைனிங் இருக்கும் கூட ஒரு ஆள் இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் புதுசாலாம் இருக்குது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. மீனாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. எது நடக்கிறதுனால நடந்துட்டு போட்டுமே, இந்த தங்கமேலுக்கு என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, மாமா உங்களுக்கு எவ்வளோ வேலை கொடுத்துருக்காங்க, அதனால் மாமாவுக்கு எவ்வளோ லாஸு, மாமா மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும், மாமா சொன்னது நீங்கள் செய்யலைன்னா மாமாவுக்கு என்ன நீங்கள் மரியாதை கொடுக்க அர்த்தமாக இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசுகிறாங்க. பேசும்போது அண்ணி என்னால் செய்ய முடியல, அதான் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. தம்பி, உங்களுக்கு செய்ய முடியலன்னா சொல்லிட வேண்டியதானே, வேறு ஆளை வச்சு மாமா செஞ்சுருப்பாங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கு கதிர் சொல்கிறாங்க, அண்ணி அண்ணன் தான் சென்னைக்கு போனாங்க, வேறு யாரும் போகல, சென்னைக்கு போகிறவங்க தான் அந்த வேலையை செய்ய முடியும்னா சென்னைக்கு அண்ணன் போயினார், அவருக்கு வேறு வேலையை அதை விடுங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. இல்லை கதிர் தம்பி, உங்களுக்கு தெரியாது, மாமாட்ட சொன்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே கூட கொஞ்சம் கோவம் வருது பாண்டியனுக்கு. தங்கமேல் சொல்லுறது என்ன தப்பு இருக்குது, முடியாதுன்னா முடியாதுன்னு முதல்ல சொல்ல வேண்டியதுனா வேறு ஆள் அனுப்பியிருப்போம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நான் செஞ்சிடலாம் தான் நினச்சேன், அங்கே செய்ய முடியலப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனாவுக்கு சரியான கடுப்பு. மாமா கூட ஒன்றுமே கேட்கல, இந்த தங்கமேல் 1க்கு 2ஆக பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் சரி போங்க அப்படின்றாரு பாண்டியன். என்ன மாமா இப்படியே விட்டீங்க அப்படிங்கிறாங்க. சரி விடுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே இங்கே தங்கமேலுக்கு நம்ம உசுப்பி ஏற்றி விட்டு இந்த மீனாவையும் இந்த செந்திலையும் வீட்டு விட்டு அனுப்பணும்னு பார்த்தா நடக்காது போலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போகிறாங்க. உடனே பார்த்தீங்களா இந்த தங்கமேல் எப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க கோமதிட்ட. ஒன்றும் நினைக்காத மீனா, அவள் இங்கேனா தியேட்டருக்கு பக்கத்தில் போய்ட்டு வந்தாளா, நீங்கள் வெளியூர் போய்ட்டு வரீங்களா, அதை பொறாமையில் எதுவும் சொல்லியிருப்பா விடு, மற்றபடி அது நல்ல பிள்ளை தானே, வீட்டு வேலை எல்லாம் செய்தில்லை அப்படி அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு வீட்டுக்கு வேலை செஞ்சால் நல்ல பிள்ளை, நாங்கள் சென்னைக்கு போய்ட்டு போனோம் தான் கெட்ட பிள்ளையாத்த அப்படிங்கிறாங்க. உடனே விடுமா ஏன் மீனா இல்லை அப்படின்னு சொல்லி நாடியை பிடிச்சிடுறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. ராஜி கேட்குறாங்க, எனக்கா சென்னையில் ரொமான்ஸ்லாம் பயங்கரமாக நடந்துச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாடி, அது ஏகபோகமாக நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு ஒன்று விடாமல் சொல்லுங்கக்கா அப்படிங்கிறாங்க. எல்லாமே ரூமில் போய் சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. உடனே செந்தில் ராஜி, நான் கடைக்கு போகிறேன், நீ அக்கா கூட பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏங்க ரெஸ்ட்லாம் கிடையாதா அப்படிங்கிறாங்க. பஸ்ஸில் தூங்கிட்டு தான் வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே கடைக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க, இன்றைக்கி நீ வர வேண்டாம், ரெஸ்ட் எடு, பஸ்ஸில் இருந்து வந்திருப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் நின்றுவேன் வச்சுருவேன் அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு மனசாட்சி இல்லாத ஆளுனா கிடையாது, நல்லா தூங்கு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துடுறாங்க. ராஜி, நீங்கள் காலைல போய் பேசிகிட்ருங்க 2 பேரும், நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படிங்கிறாங்க. வாக்கா என்னக்கா நடந்துச்சு அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டு இருக்காங்க. நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம் பயங்கரமான ரொமான்ஸ் நடந்துச்சு அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது 2 பேரும் கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே கோமதி வராங்க. என்ன 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, சின்ன பிள்ளைகளு அப்படிங்கிறாங்க. அத்தை இதெல்லாம் சின்ன சிறுசுக்குள்ளது அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுனாலும் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அத்தை
அத்தைக்கிட்ட சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா என் தங்கச்சிட்ட சொல்ல வேண்டியது என் தங்கச்சி சொல்லியாச்சு அப்படிங்கிறாங்க. அவள் தங்கமயில் பேசுனா எதுவும் நினைக்காத மீனா அப்படிங்கிற. ஒன்றும் நினைக்கல, ஆனால் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. மாமாவே எதுவும் கேட்கல, இவங்க ஏன் கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளை எல்லா பொறுப்பையும் எடுத்து செய்யல, அதனால் கேட்கா போல அப்படிங்கிறாங்க. என்ன பொறுப்பு? நாளைக்கு வந்து பீரோ சாவியை தாங்கன்னு மட்டும் கேட்பாங்க, அந்த பொறுப்பாக அப்படிங்கிறாங்க. பீரோ சாவியெல்லாம் நான் யாரும் கொடுக்க மாட்டேன், நான் இந்த வீட்டு மருமக அப்படிங்கிறாங்க. அத்தை அவங்களும் இந்த வீட்டு மருமகம்பாங்க. என்ன செய்வீங்க? மாமா அவங்க பேச்சோட இப்போ தங்கமயில் பேச்சு தான் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. அவள் பேச்செல்லாம் முழுமையாக கேட்க மாட்டார், அவள் சொன்னால் அந்த கேட்டுட்டு எல்லாமே செஞ்சிட்டார். இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை சென்னை ட்ரிப்புக்கு போகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம், ரொம்ப நன்றி அத்தை அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னம்மா நன்றி? இப்போ தான் தாயாக இருந்தால் பிள்ளை நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டாளா? அது மாதிரி தானே எனக்கு நீ மருமகளுக்கு மருமக, மகளுக்கு மக தானே அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அப்படிங்கிறாங்க. ராஜி நீனும் தான் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே எங்களுக்கு இப்படி ரத்தம் கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க மீனா. அது என்னமோ எனக்கு தெரியாது, எனக்கு வந்து மாமியார் மாமனார் ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் மாமியாராக இருக்கும்போது வந்து நான் அப்படி வந்து இருக்கக்கூடாது, ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து உங்களோட இருக்கேன். எனக்கு உங்களோட இருக்கிறது உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வயசுக்கு என்னால் வர முடியாது, ஆனால் நீங்கள் சிந்திக்கும்போது, நீங்கள் பேசும்போது, உங்களோட சந்தோஷமாக பேசும்போது உங்கள் வயசுக்கு நான் வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதனால தான் உங்கள் கூடயே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை எங்ககிட்ட இருக்க க்ளோஸாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் தங்கமயில்கிட்ட இருக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அவள் வந்து ரொம்ப படம் போட்ட மாதிரி இருக்கா, அதனால தான் பக்கத்துலேயே நான் வந்து சேர்க்குறதில்ல. என்னம்மாண்ணா என்னம்மான்ட்டு துறவிடுறது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கே தெரியுதா அத்தை அப்படின்னு கேட்காங்க ராஜி. ஆமாம் தெரியுது, வேலை வந்து ஒரு செய்யலாம், ரொம்ப ஓவராக பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்கள்ல, அதை மாதிரி அவள் பண்ணுற வேலையை ஒரு சில வேலைகள் கண்டுபிடிச்சிருந்தேன். இருந்தாலும் என்ன செய்ய, மூத்த மருமகளாக போனால் அவள் சொல்கிறத கேட்டுத்தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அத்தை மூத்த மருமகளை சொல்ல கேட்டு எங்களை ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல போகிறேன், என் வீட்டுக்காரருன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை நான் சென்னை போனால் நாங்கள் ஒரு ஐடியா தோணுச்சு, அது உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா அப்படிங்கிறாங்க. வாங்கத்தை அப்படிங்கிறாங்க. என்ன ஐடியா சொல்லு அப்படிங்கிறாங்க. அத்தை உட்காருங்க முதல்ல சங்கத்தில் அப்படின்னு சொல்லி சோபாவில் மத்தியில் உட்கார வைக்காங்க. அத்தை நான் ஒன்று கேட்பேன், ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து தப்பாவோ தவறாவோ நினைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நீ கேட்கும் போதே தெரியுதுன்னு தப்பாக தான் கேட்க போகிற, என்ன கேட்க போகிற அப்படிங்கிறாங்க. அத்தை ஒன்றும் இல்லை, அரசுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அவள் தான் படிக்கலை அப்படிங்கிறாங்க. படிக்கட்டும், அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை தான் கட்டி கொடுக்க தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. நல்ல மாப்பிள்ளை வந்தால் அவளுக்கு பிடிச்சிருந்தா கட்டி கொடுக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. அவளுக்கு பிடிக்கலனாலும் தான் மாமா கட்டி கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அதை எப்படினாலும் பேசி அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அரசிக்கும் பிடிச்சிருக்கு, கெட்டுற மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நினச்சிவீங்க, என்ன அவங்கள மாதிரி காதல் கல்யாணம் எதுவும் பண்ண போகிறாளா? காதல் கல்யாணம் பண்ணல, ஒன்றும் பண்ணல. எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, சரி நான் ஃப்ரெண்டுகிட்ட சொன்ன மாதிரி எங்கள் அத்தைகிட்ட சொல்லுவோமேன்னு சொல்கிறேன். என் வீட்டுக்கார்ட்டையும் சொன்னேன், அம்மாவோ அப்பாவோ முடிவெடுத்தால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னடி அரசி யாரையும் லவ் பண்ணுன்னு சொல்லி உன்ட்ட சொன்னாலும் ராஜி அப்படிங்கிறாங்க. என்கிட்டலாம் ஒன்றுமே சொல்லத்த, அரசியன்ட்ட அந்தளவுக்கு க்ளோஸாக பேச மாட்டேன், என்ன நீம்பா அதோட சரி தான் அப்படிங்கிறாங்க. மீனா உங்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுவாளோ அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லைத்த, எனக்கு தோணுச்சு ஒரு ஐடியா உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறேன். என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லாருக்கும் கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சிங்களே, நம்ம பழனி சித்தப்பாவுக்கு கல்யாணம் முடிக்க நீங்கள் நினைக்கவே இல்லையே அத்தை அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிருமா, நானும் அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் படிக்கலைன்னா பொண்ணு கிடைக்க மாட்டுக்கு, இவரும் வந்து முழு முயற்சியாக செய்ய மாட்டேக்காரு, பையங்களுக்கு பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு பார்க்க மாட்டேக்காரு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என்ன செய்யன்னு தெரில அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு யோசனை தோணுது அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. பேசாமல் அரசியை வந்து பழனி சித்தப்பாவை கட்டி வச்சிட்டானே அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, அதுக்கு அவன் சம்மதிப்பானா? அம்மாட்ட சித்தப்பாட்ட நம்ம பேசிக்கலாம், ஆனால் வந்து அரசி சம்மதிப்பாளா அப்படிங்கிறாங்க. அரசி யாரையும் விரும்பலைன்னா சம்மதிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி நீ வேணா அவன் மனசில் உள்ளது கேளேன் அப்படிங்கிறாங்க. சரித்த அதெல்லாம் கேட்டலாம், நீங்கள் உங்கள் தம்பிக்கு உங்கள் மகளை கட்டி கொடுக்க உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கிறாங்க. எனக்கு சம்மதம் தான் நடி, அவன் படிக்கலை, இவா சம்மதிப்பாலாம் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அத்தை அரசிக்கு சம்மதம்னா உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க ராஜி. எனக்கு சம்மதம் தான், ஆனால் இவரை எப்படி சம்மதிக்க வைக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், உங்களுக்கு சம்மதமா அப்படிங்கிறாங்க. எனக்கு சம்மதம் தான் அப்படிங்கிறாங்க. மாமா சம்மதிச்சா பார்க்கணும், இல்லைன்னா நம்ம எப்படி ராஜிக்கும் கதிருக்கும் கல்யாணம் முடிச்சிட்டோமோ அது மாதிரி பண்ணிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதுக்கு பண்ணணும், நான் என் பிள்ளைக்கு அம்மையாக இருக்கேன், என் தம்பிக்கு நான் அக்காவாக இருக்கேன், நான் எப்படி பண்ண முடியும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை கத்தாதாங்க, இப்போமே தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிளான் வந்து ஸ்லோன் ஆயிரும் சரியா. அதனால் வந்து நான் சொல்லுதேன் கேளுங்க. நாசுக்கா நான் வந்து பழனி சித்தப்பாட்டையும் பேசுகிறேன், அரசிட்டையும் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க மீனா. சரி மீனா நீனே பேசு, முடிவு எடுக்கும்போது வந்து பார்த்து எடுக்கணும் மீனா, ஏன்னா வந்து அவர்கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் நாசுக்கா சொல்லிடுவேன் அப்படி இப்படிங்க. அத்தை நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா, மாற்றி மாற்றி பேசிகிட்ருக்கீங்க. இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இந்த ஐடியா நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறாங்க. ராஜி சொல்கிறாங்க, எனக்கு சூப்பர் சந்தோஷமாக இருக்குதுக்கா, பழனி சித்தப்பா மட்டும் கல்யாணம் முடிக்காமல் இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அவர் உங்களுக்கு சித்தப்பா
அவருக்கு நாளைக்கு ஒரு சித்தி வரணும்னு எனக்கு ஆசை தான். அது நம்ம அரசியாக வந்தால் அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாண்ணே நம்ம குடும்பமாகவே இப்படியே இருந்துடலாம்ல அப்படி இப்படின்னு பேசி சந்தோஷமாக இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா தங்கமயிலுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. நம்ம தான் இந்த வீட்டு மூத்த மருமக, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க எல்லா விஷயத்தையும் நீ தான் தலையில் எடுத்து போட்டு செய்யணும். உன்னையை தவிர இந்த வீட்டில் யாருமே பெரிய ஆளாக தெரியக்கூடாது. மாமனார் மாமியார் ஒன்றை மட்டும் தான் தேடணும். ஒன்றை தவிர்த்து இந்த மற்ற 2 மருமகளை வந்து அவன் கண்டுக்கிடக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும்னு சொன்னாங்களே. இப்போ இவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு, அத்தை எதுவும் சாப்பிட்றீங்களா அப்படிங்க. ஒன்றும் இல்லைம்மா நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நீங்கள் அவங்க 2 பேர்ட்டும் நல்லா பேசுகிறீங்க, என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேறீங்களா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்க. இல்லைத்த இவ்வளோ நேரமும் சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க, இப்போ நான் வந்து கேட்டோன்னே வேண்டான்னு மட்டும் சொல்லிவிட்டு அப்படி விட்டீங்களே அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வந்து எதுவும் வேணுமான்னு கேட்டால் வேண்டான்னு சொன்னேன், இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னா பதிலுக்கு பேசிகிட்டு இருக்கேன், வேணாம் உட்காரு அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயிலேருந்து உட்கார்ந்தோடனே மீனாவும் ராஜியும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. உடனே தங்கமயில் கொஞ்சம் நேரம் பார்க்காங்க பேசுவாங்களான்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேருமே பேசுகிற மாதிரி தெரியல. உடனே தங்கமயில் இருந்துச்சு, அதைத்தான் நான் அடுப்பங்கரில் வெள்ளருக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அதுக்கு நீ போவாதம்மா வைக்காதம்மான்னு சொல்லி கோமதி சொல்லவே இல்லை. நேராக அங்கே போயிடுறாங்க. அத்தை நம்ம என்ன பேசுன்னு கேட்க வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி அவள் வந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கோம்னா நம்ம கூட பேச மாட்டாங்கன்னு வந்திருக்கா, வேற ஒன்றும்ல அப்படிங்கிறாங்க. எப்படி இப்படி வெள்ளவந்தியாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கேன், இனி எங்கள் வீட்டில் பெரிய வாயாடிம்பாங்க, நான் வந்து உங்கள் மாமாவை கட்டினதுக்கப்புறம் வெள்ளவந்தி ஆகிட்டேனா அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லைத்த அந்த பொண்ணு நம்ம என்ன பேசுதுன்னு கவனிக்க தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் தெரியலடி நீங்கள் அக்கா தங்கச்சிக்குள்ள அப்படி இப்படின்னு இருக்காதாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நாங்கள் டியூஷன் எடுக்கலாம்னு இருக்கேன், என்னையிலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏண்டி அது முடிவு உன் புருஷன் முடிவு தானே அப்படிங்கிறாங்க. என் புருஷன் வந்து எந்த முடிவு எடுக்க போகிறார் நீங்கள் சொல்லுங்கள் அத்தை அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ தாயிட்ட கேட்பாங்க இல்லை புருஷன்கிட்ட கேட்பாங்க, அத்தை என்கிட்ட கேட்கியே அப்படிங்கிறாங்க. எனக்கு தாய் இப்போ நீங்கள் தான், என்னோடய தகப்பனும் நீங்கள் தானே அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி அழுதுடுறாங்க. நீ நல்லா இருப்ப ராஜி. அத்தை நான் அப்படிங்கிறாங்க. மீனா நீனும் நல்லா இருப்ப. அப்போ தங்கமயில் அவளும் நல்லா தான் இருப்பா அப்படி. அதான் எல்லாருமே இப்போ நல்லா இருப்பாங்களா? நல்லா இருப்பாங்க. நீ இப்போ என்கிட்ட கேட்டு செய்யும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி சாதாக்கார்ட்ட சொல்லி நல்ல நாளாக பார்ப்போனே அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. சரி டியூஷனுக்கு என்ன பேர் வைக்க போகிற அப்படிங்கிறாங்க. அத்தை டியூஷனுக்கு ஒரு பேரை வச்சுருக்கேன், கேட்டோன்னு நீங்கள் அரண்டுருவீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பேர் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார பேரில் தான் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். உண்மையெல்லாம் சொல்கிற ராஜி அப்படிங்க. ஆமாம் உண்மையாக தானே? ஆமாத்த அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அவங்க 2 பேருக்கும் பிடிக்காமல் கல்யாணம் முடிச்சு வச்சேன், இப்போ நீ அவன் பேரை டியூஷன் வைக்கணும்னா அப்போ நீ அவனை விரும்ப ஆரம்பிச்சிட்டல அப்படிங்கிறாங்க. அத்தை இதெல்லாமா கேட்பீங்க அப்படிங்கிறாங்க மீனா. இதில் கேட்குறது என்னடி தப்பு இருக்குது, நம்ம 2 பேரும் தான் முடிச்சு வச்சோம், நான் இன்றைக்கி வந்து அவள் சந்தோஷமாக இருக்கனா நம்மளுக்கு நல்லது தானே, சந்தோஷமாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. அத்தை நம்ம 2 பேரும் தான் முடிச்சு வச்சுன்னு ரொம்ப கத்தி சொல்லாதீங்க, மாமாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் டர் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அதுவும் வேறு நம்ம முடிச்சு வைக்கலண்ணே அப்படிங்கிறாங்க. அத்தை பயங்கரமாக நடிக்கிங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. நடிக்க தெரிலன்னா அந்த சீனில் இருக்க முடியுமாம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரி வாங்க நான் காப்பி போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நம்ம ஏன் காப்பி போடணும், காப்பின்னா ஆர்டர் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. தங்கமயில் 3 காஃபி ஆர்டர் அப்படிங்கிறாங்க மீனா. உடனே 3 காப்பி வருது. உடனே காப்பி கொடுத்தாங்க. வேறு எதுவும் வேணா கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அத்தை வடை எதுவும் வேணுமா அப்படிங்கிறாங்க. சும்மா இரு அப்படிங்க. தங்கமயில் 3 வடை பார்சல் அப்படிங்க. வடை பார்சலாக வடை போட்டு தான் தரணும் தாரானா அப்படிங்கிறாங்க. போய் வடையை போட்டுக்கிட்டு கொடுக்காங்க. உடனே ராஜி இவங்க 3 பேருமே சிரிச்சுக்கிட்டே வடையெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ என்னடி இப்படி பண்ணுற நீ கேட்கலாம் தரா அப்படிங்கிறாங்க. பிறகு சாதாரண ஆளை வச்சுருக்கோம் சக்திமான் மாதிரி என்னது வேணாலும் தருவாங்க, இப்போ ஏதாவது வேணுமா சொல்லுங்க நான் வாங்கி தரேன் அப்படிங்க. நல்லா இருக்குமா ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு காப்பியும் இந்த வடையும் சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க. காப்பியும் வடையும் சாப்பிடுதாங்க. சாப்பிட்டு முடிஞ்சுனேக்கா நீ என்னக்கா இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில ஒரு செக்கப் தானே, அவன் நம்மளை என்னெல்லாம் பாடாப்படுத்துகிறா, மாமா வரும்போது அவளுக்குள்ள சீனில் பயங்கர பக்காவாக பண்ணுறான், நம்ம வந்து நம்ம சீனில் என்ன பண்ணணும்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே செந்தில் எந்திரிச்சு வர, என்ன மீனா உனக்கு தூக்கம் வரலையா, தூங்கி போய் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க நான் வந்து 2-3 நாளாக அத்தையும் ராஜியும் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி நானும் கடை வரைக்கும் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. வீட்டில் படுத்து பார்த்தேன் தூக்கம் வர மாட்டேங்குது, கடையில் போனால் கொஞ்சம் வசதியாக இருக்கும், மதியத்துக்கு மேலே வந்து தூங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. நேராக கடைக்கு போகிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, நீ ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க தூக்கம் வரல அப்படிங்கிறாங்க. தூக்கம் வரலன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானப்பா, சும்மா உட்காந்தாது பஸ்ஸில் வந்துருப்போ உடம்பு வலிக்குங்களா அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் பார்க்காரு, பார்த்துட்டு இவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இங்கே கடையில் இருக்கும்போது அது இது சுத்தாங்க அந்த பாண்டியானே அப்படின்ட்டு, பாண்டியா அவன் தான் வீட்டில் வேலை தூக்கம் வரலாங்கண்ணே, நிற்கட்டு கொஞ்சம் நேரம் பேராண்டி என்கிட்ட பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. அவன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. 2-3 பொருள் எடுத்து கொடுக்காங்க. உடனே ஒரு பொருளை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த ஹிந்தியில் இதை மட்டும் டெலிவரி பண்ணிட்டு வீட்டில் போய் ரெஸ்ட் எடு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா
ரெஸ்ட் எடுப்பா அப்படிங்கிறாங்க. நேராக போய் ஒரு பொருளை கொடுத்துட்டு போய் ரெஸ்ட் எடுக்காரு. இந்த சூழ்நிலையில் கதிரேசன் குமரேசன் பேசுகிறாரு. என்னப்பா உன் பையனை நேக்க அனுப்பிவிட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இங்கே இருந்தோம்னா ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பான், நான் ஆகிட்டே இருப்பேன், கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும்ல, புதுசாக கல்யாணம் முடிஞ்ச பையன் 4 இடத்துக்கு போயிருக்கான் வந்திருக்கான், கொஞ்சம் வசதி இருக்கும், ஏன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளை தானே செய்யணும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், நேரில் காட்ட மாட்டேங்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, நேரில் காட்டினா அவனுக்கு பயம் இல்லாமல் போயிடும், அப்பான்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்கணும், அப்போ தான் எனக்கும் ஒரு மரியாதையாக இருக்கும், அவனுக்கும் ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான். வீட்டில் யாராவது ஒரு பிள்ளைகள் வந்து யாருக்காவது பயந்தா தானே வீட்டில் ஒரு பயபக்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கல்யாணம் முடிச்ச பிள்ளை பிறகும் அந்த பிள்ளைகளை அப்படியே கைக்குள்ளே வச்சுக்கிட்டேப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, பாருங்கள், ஒரு குளத்தில் எவனாலும் பிள்ளை வளர்க்கலாம், என்ன மாதிரி வளர்க்க முடியாது. என்ன 2 பையங்க விரும்பி அவனில் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க கூட என் இழுப்புக்கு தாண்ட மாட்டானோ அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கதிர் கடைக்கு வராரு. பாண்டியா, இவன் இழுப்புக்கு நிற்பானா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் பேச்சு அமைதியாயிருது. அம்மா வந்து வீட்டுக்கு தேவையான சாமான் என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை கொடுக்காங்க. உடனே கட்டி கையில் கொடுக்காங்க. வீட்டில் கேட்டாங்கன்னா உடனே கொடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே என்ன நீ சொன்னதுக்கு சரின்ட்டு போகிறான் அப்படிங்கிறாங்க. சில நேரம் கேட்பான், பல நேரம் கேட்க மாட்டான். இருந்தாலும் நம்ம பற்ற முத்தில் அது என்னையே மாதிரி தான். அவனுக்கு தோணுனா மட்டும்தான் ஒரு சொல்ல கேட்பான்லாம், கேட்க மாட்டான். ஆனால் குடும்பத்தில் அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்கம்மா அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சா சரிதாண்டே, கதிரும் தங்கமானவன் தான் அப்படிங்கிறாங்க. என் பிள்ளைகள் எல்லாமே தங்கம் தான், உங்களுக்கு தெரியாதா அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு ஆள் வராரு. வந்துட்டு என்னப்பா உன் பையனும் கல்யாணத்துக்கு ஒன்றும் கூப்பிடல, வைக்கல அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை, என் மூத்த பையனுக்கு அவசரமாக இது ஏற்பாடு பண்ணோம் அப்படிங்கிறாங்க. மீதி 2 பெண் கல்யாணம் வச்சுருக்க அப்படின்னாங்க. அவங்க 2 பேருக்கு லவ் மேரேஜ் அப்படிங்க. அப்படியா, எல்லாரையும் ஒன்றா ஒரே வீட்டில் தான் வச்சுருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்க. ஒரே வீட்டில் வைக்காத, தண்ணி கொடுத்துருவாங்க எப்போ தான் நல்லது அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லை, வீட்டுக்குள்ளே அது சரி வராது, நாளைக்கு உங்களுக்கு தாப்பேன் தாய்ங்க இந்த மரியாதை எல்லாம் போயிடும், தனித்தனியாக இருந்தாங்கன்னா ஒரு அன்பு இருக்கும், உங்கள் மேலே ஒரு பயம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, மற்றவங்க மாதிரி நான் பிள்ளை வளர்க்கலை, என் பிள்ளைகளை ஒரே வீட்டில் தான் வச்சுருக்கேன், ஒரே மாதிரி இருப்பாங்க, என் மச்சினனும் எனக்கு மாமா மாதிரி தான், அவனுக்கும் கல்யாணம் முடிச்சு அதே வீட்டில் தான் வைக்க போகிறேன், எல்லோரும் நான் சொல்ல கேட்டுக்கிட்டு நல்ல மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பழனி வந்துடுறாரு. மச்சான் நம்மளை இப்படிலாம் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாரு. உடனே குமரேசன் சொல்லுறாரு. மச்சான் எப்படி பேசினா பார்த்தல அப்படிங்கிறாங்க. கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. உன்னையும் பிள்ளை மாதிரி தான் நினைக்கான், கண்டிப்பாக உனக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவான் அப்படிங்கிறாங்க. உண்மையாவா, அது நடக்குது மாதிரி தெரியலையே அப்படிங்கிறாங்க. நடந்துடும், அவன் பேசிட்டான்ல, அவன் வாக்கு போட்டுட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக செஞ்சுருவான். என்ன, பாண்டியன் வந்து நேரடியாக சொல்ல மாட்டான் செய்ய போகிறோம்னு சொல்லி, செஞ்ச பிறகு தான் நம்மளுக்கே தெரியும், அவன் டைப்பு தான் அவனுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதை அப்படி தான் மச்சா போனோம் அப்படி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி, நம்ம வழக்கமான வேலையை பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. இந்த சூழ்நிலை தங்கமயில் அம்மா ஃபோன் அடிக்காங்க. என்னடி அங்கே வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நடக்கலாமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் நடக்காமல் இருக்கக்கூடாது, நீ எதையாவது பண்ணிக்கிட்டே இரு, நீ பண்ணதை பார்த்துட்டு பாரு, அந்த வந்த மருமக மட்டும் நல்லா வேலை செஞ்சிட்ருக்கா, கடைசியாக வந்த மூத்த மருமக, நீங்கள் 2 பேரும் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கன்னு சொல்லி உங்கள் மாமனார் செய்த அளவுக்கு சொல்லுத அளவுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி அப்படின்ட்டு இருக்காங்க. வெளியே பைக்கெலாம் நின்றுக்கிட்டு இருக்குது. தண்ணி கோரி வந்து பைக்கெல்லாம் சோப்பு போட்டு கழுவிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் கடையிலேருந்து வராரு. வந்தோடனே இந்த பிள்ளை மட்டும் பைக்கை நல்லா துவைச்சி கழுவிட்டு இருக்கு. இவங்க எல்லோரும் ஹாயாக பேசிகிட்டு இருக்காங்க. கோமதி, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பிள்ளை வந்து பைக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி அலசி துடைச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அவளை பண்ண சொல்லலையா அப்படிங்கிறாங்க. இல்லைத்த, அது அழுக்காக இருந்துச்சு, அதான் பைக்கை எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பைக்காக இருந்தால் நான் வந்து தண்ணி ஊற்றி துடைச்சி அதை கழுவ மாட்டேன்னா அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்போ வந்த பிள்ளைக்கு எவ்வளோ அக்கறையாக இருக்குது பார்த்தியா, இதுக்கு முன்னாடி 2 மருமகம் இருக்காங்க, ஆனாலும் நீ ரொம்ப சூப்பரமா அப்படின்ட்டு போகிறாங்க. இங்கே ராஜிக்கும் மீனாவுக்கும் சரியான கடுப்பாயிருது. உடனே பார்த்தியாடி, அவள் என்னெல்லாம் வேலை செய்கிறா, நீங்கள் 2 பேரும் என்கிட்ட பழக்கம் பேசியே நேரத்தை கழிக்கிங்களா அப்படிங்கிறாங்க. அத்தை, எங்களுக்கு நடிக்க தெரியாது, உங்கள் மூத்த மருமகளுக்கு நல்லா நடிக்க தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம், இப்படியே சொல்லிக்கிட்டு என்கிட்ட பழக்கம் கொண்டுக்கிட்டே இருங்க, ஒரு வேலையும் செஞ்சிடாதாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, கோமதி அதை துண்டட்டுவா அப்படிங்கிறாரு. துண்டு எடுத்து போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தியா ராஜி, அந்த தங்கமயில் எப்படிலாம் நம்மளை போட்டு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் வந்து ஃபோன் எடுத்தியம்மா, இப்போவும் கூட 2 பேரையும் மாட்டி கொடுத்துட்டேன், மாமா வர்ற நேரம் எனக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு வெளியூர் பைக்கு சும்மியே முடி கிடந்துச்சில, அதை கழுவி நல்லா துடைச்சி விட்டேன், அதை பார்த்துட்டு என்ன மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கா, மற்ற 2 பிள்ளைகள் வந்து ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படி தான் உங்கள் மாமா வர நேரம் பூரா கவர் பண்ணி உங்கள் அத்தைட்டையும் உங்கள் மாமன்ட்டையும் நல்ல பேர் வாங்கி இவங்களை வெளியேற்றதுக்கு நீ வெளியே பார்க்கணும், அப்படி வெளியேறினா தான் அந்த வீடு உனக்கு சொந்தமாகும் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அது எப்படிமா எனக்கு சொந்தமாகும் அப்படிங்கிறாங்க. ஏன்டி, வீட்டை விட்டு எல்லோரும் அனுப்பும்போது நீ அன்பாக இருக்கும்போது அந்த வீட்டை யாருக்கு எழுதி போகிறாங்க, அவன் புருஷனுக்கும் உனக்கு தான் எழுதி வைப்பாங்க, அந்த வீடு உனக்கு தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. நம்மளை மாதிரி காலத்துக்கு வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி நினைக்காத, ஏன்னா நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம், அந்த வீட்டுக்காரனை விரட்டி விட்டாச்சு, சொந்த வீடு மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம், ஆனால் என்றைக்காவது அவன் கேஸை போட்டு வீடு எனக்கு வேணும்னு சொன்னால் நான் கொடுத்தாகணும், அதை மாதிரி நிலைமை உனக்கு வரக்கூடாது, அதனால் வந்து கண்டிப்பாக அந்த வீடை வந்து உன் புருஷன் பேர்லேயும் அவன் பேர்லேயும் வாங்க வழியை பாரு அப்படிங்கிறாங்க. அம்மா, கண்டிப்பாக பாரு, இந்த வீடை வந்து என் பேர்லேயும் என் புருஷன் பேர்லேயும் வாங்கியே காட்டுதான் பாரு அப்படிங்கிறாங்க. காட்டுடி, இனி என் பொண்ணு காட்டிடுவேன் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.